அதுல வருது புக்கில் வருது. அதெல்லாம் நான் பாக்குறது எனக்கு இந்த இதையே பார்க்க தெரியாது. வீரப்பன் வந்து நான் உண்மையா சொல்றது, நான் வீரப்பன் குரூப்ல 20 பேருக்கு மேல சுட்டிருக்கேன். நானே சுட்டிருக்கிறேன், விஜயகுமார் சுட்டிருக்காரு. நம்பரு 200ல இருந்து 4 குறைச்சோம். அது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. வேற யாரும் நாங்க சொல்லல. அதுதான் உண்மை. சும்மா யாராவது வேற நான் இந்த இதெல்லாம் பாக்குறது இல்லையா தெரியாது. தெரிஞ்சாலும் அதெல்லாம் பார்த்த விஷயம் இல்லை. நமக்கு உண்மையை நான் சொல்றேன், புக்கில் எழுதியிருக்கிறேன். நான் கூட முதல்ல இல்லை அதுல. அதாவது கர்நாடகா சைட்ல தான் வீரப்பன் இருந்தான். ஒரு அட்டாக்ல, அதாவது நம்ம அப்ப இங்க ஒரு ஆபீசரை போட்டிருந்தோம், கோபாலகிருஷ்ணன் சொல்லி, ராம்போ கோபாலகிருஷ்ணன், மேட்டூர்காரரு, ஒரே ஜாதிக்காரரு. அவரும் வீரப்பன் எல்லாம் ஒரே ஜாதி. ஆனா ரொம்ப தைரியமானாரு அவரு. நீங்க இங்க இருங்க, கர்நாடகா சைட்ல ஏதாவது நடந்து இங்க வந்துன்னா நீங்க ஆக்ஷன் எடுங்க. அவர் அது பண்ணாரு. அவர் அதை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, போர்டு போட்டான் மேட்டூர்ல, கோபாலகிருஷ்ணன் உனக்கு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வா. ஒரு இடம் கரெக்டா கர்நாடகாவில் சொல்றான். இவரு தைரியசாலியா, ஆனா மூளை இல்லை அவருக்கு. உடனே அவர் 2 வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம போகாம அப்ப இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அங்க போற வேலை, அவன் சொன்ன இடம் கரெக்டா லேண்ட்மைன், இது பாம்ஸ் வச்சு அதுல போய் ஒரு வெஹிக்கிள் கம்ப்ளீட்டா அடிபட்டு வச்சு 27 பேர் செத்து போனாங்க, 22 பேர். இவரும் காயப்பட்டார். ஆனா பின்னால வந்த வண்டியில அசோக் குமார் ரொம்ப தைரியமானவர், நக்சலைட் ஆபரேஷன்ல இருந்தவர். அவரு அங்கேயே படுத்து கண்டினியூஸா அடிக்கிறார். அப்படி அடிக்கலைன்னா வீரப்பன் வந்து பாக்கி உள்ள ஆளையும் கொண்டிருப்பான், நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கு பிறகுதான் அடுத்த நாள் நம்ம சிஎம் ஜெயலலிதாவும் கர்நாடகா சிஎம் இங்க மீட்டிங் போட்டாங்க. போட்டு நம்ம இப்படி தனித்தனியா கர்நாடகா தமிழ்நாடுன்னு போட்டா நம்ம முன் பண்ண முடியாது. ஜாயின்ட் கமாண்ட், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஜாயின்ட் கமாண்ட் போட்டோன்னா எல்லாம் அதுக்கு அந்த ஆபீஸருக்கு கீழே தமிழ்நாடு போலீஸ் இருக்கும், கர்நாடகா போலீஸ் இருக்கும், பிஎஸ்எஃப் ஏதாவது தான் இருக்கும் சொல்லி எனக்கு ஒரு நோட் அனுப்புனாங்க. நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன். ஆர் யூ வில்லிங்? ஐ செட் எஸ். ஏன்னா அது கேட்க வேண்டியதில்லை, நான் வெல்லிங் கூட கேட்டு வாங்கி போயிடும். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் கமாண்டர் ஃபார் எஸ்டிஎஃப் அப்படிதான் ஜாயின் ஆனது. அப்புறம் அதுல நிறைய பேர் பண்ணோம். விஜயகுமார் அப்போ ஜெயலலிதாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ஜெயலலிதாவுக்கு வெள்ளி சனியெல்லாம் போக மாட்டாங்க. இவர் யாருக்கும் சொல்லாம அங்க வந்துருவாரு, எங்க காட்டுக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கு. நான் அப்ப அம்மாட்ட சொன்னேன், நீங்க இதெல்லாம் சாதாரண போலீஸ் எல்லாம் அனுப்ப முடியாது, வில்லிங், எத்தனை பேர் வில்லிங், நான் தைரியமா காட்டுக்கு போறேன், அவங்கள மாதிரி தான் எடுக்கிறேன். சரி, எல்லார்ட்டையும் கேட்டேன், எவ்வளவு போலீஸ் இருக்கிறாங்க. ஆபீசர்ஸ் 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆபீசர்ஸ், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி இதெல்லாம் தான் இருந்தாங்க. நம்ம சைலேந்திர பாபு எல்லாம் இருந்தாங்க. ஒரு பேர் கூட வரல, ஒரு பேர் ஆள் வரல. கேட்டா என் மனைவி அத மறுக்கிறாங்க. நீ மனைவி சொல்றதெல்லாம் கேக்குறியா? நீ என்னவா மனைவி சொல்றது யாராவது கேக்குறாங்களா? இது ஒரு காரணம். அப்ப நான் வந்து எல்லாம் வாலண்டியர்ஸா வச்சு அதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால விஜயகுமார் கடைசியில் நான் ரிட்டையர் ஆயிட்டேன். விஜயகுமார் அதான் ஸ்டோரி. அதுல ஒன்றும் பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது. நான் பர்சனலா 20 பேரை சுட்டுருக்கிறேன், தனித்தனியா சுட்டுருக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் சுட்டுருக்கிறேன். வேற யாரும் சொல்ல முடியும்? பிறகு அந்த பொம்பளைய என்ன, எங்க பொம்பளை இருக்காங்க காட்டுல?
ட்ரைபல்ஸ் இருக்காங்க. எவ்வளோ நீங்கள் புக்கு வாசிங்க, நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. நம்ம சாப்பாடு 2 நாள் கொண்டு போவோம். இந்த பேக்கெட் 2 நாள் 1.5 நாள் 2 நாள் இருக்கும். அதை சாப்பிட்ட பிறகு இந்த ஆற்றுல மீன் பிடிக்கும். அந்த மீனை சுட்டு சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸை சாப்பிடுவோம். வேறு ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு போனோம்னா அங்கே இந்த இது அது பேர் என்ன, கப்பையா கேப்பையா கப்பை கரப்பா இருக்கும். அதான் வீட்டை ரூபா நமக்கு பே பண்ணி வாங்குவோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க ரூபாயே பார்த்ததில்லை. அதெல்லாம் பாட்டர் சிஸ்டம். நீங்கள் ஒன்று கொடுக்கணும், அவன் ஒன்று கொடுக்கணும். அப்படிதான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க 100 நைட்டு இருந்திருக்கிறோம். இந்த பொறுக்கி போயில சொல்றானுங்க காட்டுக்கு போகல, பிறகு எங்கே போனவாங்க இல்லை என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை. இல்லை என்ன சொல்றாங்க, 1-2 பாயிண்ட் சொல்லுங்க. நீ சொல்லுமா? ஏன் உன்னை பிடிச்சிட்டு போயிடுவானா, உன்னை எழுதிட்டு போயிடுவானா? உயிரோட பிடிக்க முடியாது. பிடிக்கலாம், இது எவ்வளவு நாள் கஷ்டப்படுறது. அப்ப விஜயகுமார் தான் அதை பிளான் போட்டு நம்ம காட்டுக்குள்ளுக்கு போய் பிடிக்க முடியல. ஏன்னா 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவரை வெளியே கொண்டு வரணும் சொல்லி பிளான் போட்டு வெளியே கொண்டு வந்து வெளியே வந்த உடனே சுட்டேன். எல்லாம் உண்மைதான். இதுல ஒன்றும் போய் எதுவுமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.